ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காட்டன் பைஜாமாவை எப்படி ஸ்டீம் அயனிங் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே போல் இந்த பைஜாமா ஸ்டார்ச் போட்ட பைஜாமா அதை எப்படி நம்ம அயன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ப்ராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்குது, இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லாண்ட்ரி பிஸ்னஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, ஒரு ஸ்டார்ச் போட்ட பைஜாமா எப்படி அயன் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நான் இதுக்கான ஒரு டிப் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாகவே சார்கோல் அயன் பாக்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸாக இருக்கட்டும், ஒரு பைஜாமா ஸ்டார்ச் போட்ட பைஜாமா அயன் பண்ணுறது ஒரு டைம் கன்சியூம் பண்ணுற வேலை. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், டைம் கன்சியூம் பண்ணுற வேலை. அதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் மாய்ச்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸில் மாய்ச்சர் அதுக்கப்புறம் தான் அயன் பண்ணுவாங்க. அப்போ சுருக்கமே இல்லாமல் நீட்டாக எடுத்து கொடுக்கும். ஆனால் இந்த ஸ்டீம் அயனிங்கில் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸில் உள்ள சுருக்கத்தை ஈஸியாக எடுத்து கொடுக்கும், டைமும் கன்சியூமும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம். இது ஸ்டீம் அயனிங்கில் நம்ம பண்ணால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸோட அப்பியரன்ஸும் நல்லா இருக்கும். நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் எப்படி அயன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டீம் அயனிங் மட்டும்தான் பண்ணுறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் யாருக்கும் எப்படி ஸ்டார்ச் போடணும், ஒரு பைஜாமா எப்படி ஸ்டார்ச் போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவு சுருக்கமாக இருக்கிற பைஜாமா எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். எப்பயுமே அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிளில் நீட்டாக ஃப்ளாட்டாக விரிச்சிடணும். ஃபஸ்ட்டு கையை விரிச்சிட்டு எல்லா பக்கமுமே ஈவனாக அயன் பண்ணணும். பார்த்தீங்களா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டீம் அயன் பாக்ஸ் எவ்வளோ ஈஸியாக சுருக்கம் போகுதுன்னு பார்த்தீங்களா. கைக்கு பின்னாடியுமே சுருக்கமாக இருக்கும், அதனால தான் கையை திருப்பிட்டு நீட்டாக அயன் பண்ணிக்கணும். நீட்டாக கையை அயன் பண்ணியாச்சு ஈவனாக. அதே போல் இன்னொரு கையையும் அதே போலவே நீட்டாக அயன் பண்ணிடணும். எப்போயுமே அயன் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுற அந்த ஸ்டிச்சிங் எங்கே இருக்கோ அதெல்லாம் ஈவனாக எடுத்து விட்டுட்டு, உள்ளே இருக்க ஸ்டார்ச் போட்டுக்கனால எல்லா பக்கமே ஒட்டி போயிருக்கும். எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் அயன் பண்ணணும். இல்லைன்னா சுருக்கம் வந்து அப்படியே திட்டு தெரிகிற மாதிரி தெரியும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் ஏரியா நீட்டாக அயன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணும்போது ஈஸியாக அயன் பண்ணிடலாம். சரிங்களா, நீட்டாக எடுத்த உடனே நீட்டாக அயன் ஆகிடுச்சு. ஸ்டீம் அயன் தான் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இது எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸோ சார்கோல் அயன் பாக்ஸில் பண்ணால் அது கொஞ்சம் நேரமும் எடுக்கும். இவ்வளோ பின்னாடி பக்கமும் அயன் பண்ணிடணும். நீட்டாக அயன் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட ஃப்ரண்ட் ஏரியாவை இது பைஜாமா பொறுத்தளவுக்கு பெருசாக இருக்கும், அதனால டேபிளுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே படுற மாதிரி அயன் பண்ணால் மட்டும்தான் சுருக்கம் போகும். அது உள்ளுக்கெல்லாம் எல்லாம் விட்டாமல் நீட்டாக எடுத்து விட்ருங்க. ஃபஸ்ட்டு பாக்கெட் அயன் பண்ணணும். ஏன் பாக்கெட் சைடு அயன் பண்ணுறாங்க அப்படின்னா பாக்கெட் தூக்கி நிற்கும், அதனால பாக்கெட் சைடு அயன் பண்ணிடணும். காலருக்கு கிட்ட எல்லா பக்கமுமே ஈவனாக எல்லா சைடுமே அயன் பண்ணிடணும். பாக்கெட் மேலே பாக்கெட் பக்கம் அந்த பக்கமும் நீட்டாக அயன் பண்ணிடுங்க.
பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஈவன் அயன் பண்ணலன்னா அசிங்கமாகவே தெரியும். அது ஸ்டார்ச் பொருட்களும் அசிங்கமாக கண்டிப்பாக தெரியும். அதே போலவே பின்னாடி பக்கமும் அதே மாதிரி ஈவன் எல்லா பக்கமும் அயன் பண்ணிவிடுங்க. எல்லா சைடும் ஈவனாக அயன் பண்ணிக்கோங்க. எப்படி அயன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக அயன் பண்ணால் தான் சுருக்கம் போகுதுன்னா பைஜாமா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுருக்கமே போகாது. ஸ்டார்ச் பக்கம் சுருக்கமே இருக்குது. அப்படி அசிங்கமாகவே தெரியும். இப்படி ஈவனாக நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே 2 பக்கம் கம்ப்ளீட் அயன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டெலிவரிக்கான ஃபோல்டிங்கை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கையை அழகாக வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி டெலிவரி பண்ணிடலாம். ரெண்டாக மடிச்சுட்டு 3ஆக மடிச்சிடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். மடித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி அழகாக எப்படி இருந்தால் பைஜாமா எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். மேலேயும் சுருக்கம் இருந்துச்சுன்னா அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நீட்டாக அயன் பண்ணிடுவாங்க. இதையும் விரித்து காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், எவ்வளவு சுருக்கமாக இருந்த பைஜாமா எவ்வளவு நீட்டாக அயன் பண்ணியாச்சு. இப்படித்தான் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் அயன் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். அதே போல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் டியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் லாண்ட்ரி பார்த்து ரிலேட்டட் நிறைய கண்டென்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.